ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பேக்எண்ட் ஏபிஐ கூட சாக்கெட் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்கு அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2. லாஸ்ட் வீடியோவில் ஒரு செக்லிஸ்ட் ஆப்க்கான பேக்எண்டை நம்ம சாக்கெட்.io யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சிட்டோம். அங்கேருந்து டேட்டா எப்படி எமிட் பண்ணுறது, இங்கேருந்து அனுப்புகிற டேட்டாவை அங்கே எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்ற செட்டப்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பிளெயின் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த செக்லிஸ்ட் ஆப்புக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஆப் டெவலப் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி சாக்கெட்.io ஜென்ரலாக ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்காக டேட்டா ஒரு கிளைண்ட்டோ இல்லைனா பல கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் சீம்லெஸ்ஸாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம மெயினாக சாக்கெட்.io போவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணலாம். ஏபிஐ செப்பரேட்டாக ஒரு டு டூ ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். டு டூ ஆப்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் எண்டை நம்ம தனி அப்ளிகேஷனாக டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது ஒரு பிளாங்க் ப்ராஜெக்ட். இங்கே நம்ம ஒரு index.html கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு index.javascript ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஃபைலில் நான் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டைலிங்காக டெய்ல்விண்ட் CSS யூஸ் பண்ணிக்கலாம். டெய்ல்விண்ட் CSS போயிட்டு பிளேசிடியன் போய் அதோட லிங்க்கை நான் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். நம்மளோட இந்த இண்டெக்ஸ் ஃபைலை நம்ம இங்கே கால் பண்ணிடலாம். ஸ்கிரிப்ட் சோர்ஸ் இண்டெக்ஸ் ஃபைல். இந்த இண்டெக்ஸ் ஃபைலை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சர்வர் 5500 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம பேக்எண்ட் ஏபிஐயில் லாஸ்ட் வீடியோவில் 5000 அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்டோட போர்ட் நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம். அதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாற்றலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம செக்லிஸ்ட்டை காமிக்கிற மாதிரி பேசிக்காக ஒரு UI டெவலப் பண்ணிக்கலாம். நான் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷனுக்கு மேக்ஸிமம் விட்த்து ஒரு 5XLனு கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் குட்டியாக தெரியறதுக்காக. MX ஆட்டோ கொடுத்துக்கிறேன். சென்ட்ரல் அலைன் பண்ணுறதுக்காக கண்டென்ட்டை. மார்ஜின் டாப்பு கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். மை செக்லிஸ்ட்னு வச்சுக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் கிளாஸஸ் ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் மார்ஜின் ஆட் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் கூட பெருசாக வச்சுக்கிறேன். ஃபாண்ட்டை போல்டாக வச்சுக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. இது கீழே ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவ்வை ஃப்ளெக்ஸாக வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ஒரு இன்புட் வச்சுக்கலாம். இந்த இன்புட்டில் தான் செக்லிஸ்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க ஆட் பண்ணி ஆட் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் செக்லிஸ்ட்டில் ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணிக்கும். ஸோ ஐட்டம் கொடுக்கறதுக்காக ஒரு இன்புட் ஃபீல்டு வச்சுருக்கோம். இதை நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ரெஃபர் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். டு டூ ஐட்டம் இன்புட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கும் கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஒரு பார்டர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸ் வச்சுக்கிறேன். பேடிங் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய டிவைஸில் மேக்ஸிமமாக இந்த இன்புட்டுக்கு மீடியம் விட்த் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். மேக்ஸிமம் விட்த் இந்த சைஸு. மொபைல் டிவைஸில் ஃபுல் விட்த் இருக்கும். வியூ கிளிக் பண்ணி வேர்ட் ட்ராப் கொடுத்துட்றேன். இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இனி ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம், சப்மிட் பட்டனுக்காக. அதையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் ஒரு ஐடி கொடுத்துக்கலாம். ஆட் டு டூன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அந்த பட்டனுக்கு நேம் ஆடுன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துடலாம். ஒரு பார்டர் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் கலர் கொடுத்துட்டு ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக பேடிங் கொடுத்துட்டு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மட்டும் கொஞ்சம் அதிகமாக பேடிங் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் சின்னதாக கேப் ஆட் பண்ணிடலாம். இங்கே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, கேப் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கேப் வந்துருச்சு. இதை ஃப்ளெக்ஸ் ஃப்ராப் கொடுத்துடலாம். ஸோ மொபைல் டிவைஸில் இந்த மாதிரி கீழே வந்துடும். ஜஸ்ட் மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ்க்காக பை டிஃபால்ட்டாக கேப் கம்மியாக கொடுத்துட்டு ஸ்மாலுக்கு மேலே கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா பை டிஃபால்ட்டாக கம்மி கேப் இருக்குது, ஸ்மாலுக்கு மேலே அதிக கேப் இருக்குது. இனி சின்ன டிவைஸில் வேணால் அந்த பட்டனுக்கு ஃபுல் விட்த் கொடுத்துடலாம். இங்கே விட்த் ஃபுல்லு, ஸ்மாலுக்கு மேலே விட்த் ஆட்டோன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அது ஏன் அப்படின்னா இன்புட்டுக்கு மேக்ஸிமம் விட்த் மீடியம்னு கொடுத்துருந்தோம். அதை நம்ம வேணால் லார்ஜ்னு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இனி பை டிஃபால்ட்டாக இந்த செக்ஷனுக்கு ஒரு பேடிங் கொடுத்துடலாம். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ ஸ்மால் டிவைஸில் இப்படி இருக்கும், பெரிய டிவைஸில் இந்த மாதிரி இருக்கும். நான் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இது கீழே சும்மா ஒரு பாக்ஸில் நம்ம ஐட்டமாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதோட டைட்டில் மை டு டூ லிஸ்ட்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம செக் லிஸ்ட் டிக் பண்ணி போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஐட்டம்ஸை காமிக்க போகிறோம். டெலீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். செக்லிஸ்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு சிம்பிளாக வச்சுக்கலாம். இனி இங்கேருந்து இன்புட் அவங்க ஆட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் அந்த டேட்டாவை எடுத்து நம்ம சர்வருக்கும் அனுப்பி விட்ருவோம். அந்த டேட்டாவை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம கீழே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் சும்மா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு அதை எம்டியாக வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்து மார்ஜின் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் ஐடி கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே நம்ம டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி காமிப்போம். ஜஸ்ட் இதுக்கு டு டூ லிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம HTML பண்ண போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே இந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணுற இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இது ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக இந்த டிவுக்கு கீழே வரும், கீழே போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு அவுட்புட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பக்கத்தில் எடிட் பட்டன், டெலீட் பட்டன், அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ உள்ளே இருக்கிறத நான் டீல் பண்ணிடுறேன். இனி லாஸ்ட்டாக நம்ம சாக்கெட்டோட பேக்கேஜை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, சாக்கெட்டோட ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு சாக்கெட்டோட ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியை நான் ஆட் பண்ணிட்டேன். வெரி இம்பார்ட்டன்ட், லைப்ரரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கோட் ரன் ஆகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். அப்போ தான் இந்த லைப்ரரி பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிற கோடு ஒர்க் ஆகும். சப்போஸ் இதை நம்ம மேலே இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எழுதுகிற கோடுக்கு அப்புறம் தான் லைப்ரரியும் லோட் ஆகும். ஸோ நம்ம எழுதுகிற கோடில் நம்ம சாக்கெட்டை ரெஃபர்
கால் பண்ணும்போது அதுக்கு ரெஃபரன்ஸே இருக்காது. ஸோ எரர் த்ரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி கீழே கொடுத்துக்கிறேன். இனி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சைடு நம்ம போயிடலாம். ஃப்ரண்ட் எண்டில் சாக்கெட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த ஐஓக்குள்ளே நம்ம பேக்எண்ட் அப்ளிகேஷனோட யூஆர்எல் வித் த நேம் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம அங்கே நேம் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட சேர்த்து அந்த யூஆர்எல் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், http :/localhost 3000 தான் நம்ம சர்வர் API ரன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ 3000 கொடுத்துக்கிறேன். ஸ்லாஷ் அங்கே நம்ம நேம் ஸ்பேஸ்க்கு டுடோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருந்தோம். அந்த டுடோவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக்எண்ட் அப்ளிகேஷனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற நேம் ஸ்பேஸ்க்கு நமக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. இதை நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சாக்கெட் நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இந்த சாக்கெட் மூலமாக நம்ம பேக்எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேசிக்கான செட்டப்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும், இந்த இன்புட் ஆக்சஸ் பண்ணணும், இந்த பட்டனோட கிளிக் ஈவெண்ட் ஆக்சஸ் பண்ணணும், இந்த டுடோ லிஸ்ட்டுக்குள்ளே டேட்டாவை நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இது மூணையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே மூணையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது மூணுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி document.getElementById ஆஃப் தி எலமெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இனி இது மூணை வச்சு தான் நம்ம மேனிப்புலேஷன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆன உடனே நம்ம சாக்கெட் மூலமாக நம்ம பேக்எண்ட் APIயில் இருக்கிற அந்த அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக டேட்டாவை நம்ம ஃபெச் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட்டுக்கு செட் பண்ணி ஆல்ரெடி பேக்எண்டில் இருக்கிற டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணணும். அதுதான் இனிஷியல் செட்டப். ஸோ நம்ம அப்ளிகேஷன் லோட் ஆன உடனே ஏற்கனவே ஏதாவது செக்லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சிருந்தோம்னா அது நம்ம பேக்எண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் புது ஐட்டம் ஆட் பண்ணுறதை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன் லோட் ஆன உடனே சாக்கெட் மூலமாக பேக்எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி நம்ம பேக்எண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சாக்கெட் டாட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம பேக்எண்ட்லையும் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே டேரெக்டாக அங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பேக்எண்ட் அப்ளிகேஷனை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பேக்எண்டில் server.jsன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருந்துச்சு. ஜஸ்ட் இதுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இந்த கலரில் நீங்கள் பார்க்குறது சர்வரோட கோடு, நார்மலாக பார்க்குறது ஃப்ரண்ட் எண்டோட கோடு. ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இங்கே நம்ம ஒரு ஈவெண்ட்டை எமிட் பண்ணுற மாதிரி தான் ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சுருந்தோம். அப்டேட் அப்படின்ற ஈவெண்ட்டை இங்கே நம்ம ஒன்று எமிட் பண்ணோம்னா அங்கே ரிசீவ் பண்ணோம், அங்கே எமிட் பண்ணோம்னா இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி socket.onன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதாவது அங்கே ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணோம்னா இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் பேக்எண்டில். அதேமாதிரி இங்கேருந்து அனுப்புறது நம்ம எமிட்னு அனுப்புகிறோம். அப்போ அங்கே ரிசீவ் பண்ணும்போது ஆன்னு சொல்லி ரிசீவ் பண்ணோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், socket.on இங்கே நம்ம அந்த அப்டேட்டை ரிசீவ் பண்ணுவோம். ஸோ என்ன ஆகும்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே நம்ம பேக்எண்ட் அப்ளிகேஷன் கூட நம்ம ஹிட் ஆகி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம். இந்த பார்ட் நடந்துடும். ஸோ பேக்எண்டில் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அப்டேட் அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு அங்கே லிசன் பண்ணும்போது இந்த டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், உடனே அப்டேட் அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ண போகிறோம். லிசன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டேட்டா கிடைக்கும். அதை ப்ராசஸ் பண்ணுறது எப்படின்றத இங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி நம்ம தான் சொல்லணும் அது எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு அங்கேருந்து அனுப்புகிற டேட்டா கிடைக்கும். ஸோ டு டூ ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். அங்கேருந்து அனுப்புகிற டேட்டாவை நம்ம இங்கே ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் console.logல இந்த டு டூ ஐட்டம்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு கன்சோலுக்கு போயிடுறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வருது. என்னென்னா பேக்எண்ட் அப்ளிகேஷன் கூட நம்ம கனெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஏன் கனெக்ட் ஆகலான்னு எரர் வருது அப்படின்னா இன்னும் நம்ம பேக்எண்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட்டே பண்ணலை கரெக்டாக. ஸோ நம்ம மறுபடியும் இங்கே போயிட்டு நம்மளோட பேக்எண்ட் அப்ளிகேஷன் போய் ஃபஸ்ட் நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சர்வர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை நோடில் நம்ம ரன் பண்ணால் போதும், சர்வர் ஸ்டார்ட் ஆயிரும். நோடு ஸ்பேஸ் server.js அப்படின்ற ஃபைல் இப்படி கொடுத்தேன்னா பாருங்கள் சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோட்லேயே பார்த்தோம்னா நம்ம கீழே இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு லாக் பிரிண்ட் ஆகணும். இந்த போர்ட்டில் தான் நம்ம சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆன உடனே சர்வர் இஸ் ரன்னிங்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பட் இங்கே பார்த்தோம்னா நம்ம மேலே கொடுத்துருக்குற அந்த console.log இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு console.log கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண உடனே நியூ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்ற லாக் வரல. அதுக்கு ரீசன் என்னன்றதை நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனில் நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இந்த URL நம்மளோட கிளைண்ட் URL இருக்கு இல்லையா, இந்த URL ஹேஸ் பீன் பிளாக்டு பை கார்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதாவது நம்மளோட பேக்எண்ட் API கார்ஸோட பாலிசினால் நம்மளை பிளாக் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நம்ம இப்போ பேக்எண்ட் கோடில் போய் பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே ஸ்க்ரோல் பண்ணோம்னா பாருங்கள் நம்ம கார்ஸோட கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனோட URL 5000 அப்படின்ற போர்ட்டுன்னு கொடுத்துருந்தோம். பட் நம்ம ரன் பண்ணுறது எங்கே 5500ல். அதனால தான் இந்த இஷ்யூ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்படி காப்பி பண்ணி இங்கே 5500ன்னு கொடுத்துட்றேன், சேவ் பண்ணிடுறேன். பேக்எண்டில் எப்போ நம்ம சேவ் பண்ணாலும் சர்வரை ஸ்டாப் பண்ணணும். சர்வரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C டெர்மினலில் கொடுக்கணும். ஜஸ்ட் நான் Ctrl+C கொடுக்குறேன், சர்வர் ஸ்டாப் ஆயிடுச்சு. எகெயின் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோன்னா பாருங்கள் சர்வர் இஸ் ரன்னிங்னு வந்துருச்சு. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷும் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அந்த கிளைண்ட் கனெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இது வந்திருக்கிறதுனால இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் நமக்கு டேட்டா கிடச்சிருக்கு. இப்போதைக்கு உள்ள டேட்டா எதுவுமே இல்லை, அதனால் எம்டி அரேயாக கிடச்சிருக்கு. ஸோ பேக்எண்ட்லேருந்து
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அது எம்டியாக இருக்குன்றனால தான் இங்கே எம்டி அரேயாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த HTML ஃபைலில் இருக்கிற இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணி இதுக்குள்ளே அந்த டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு டேட்டா எதுவும் இல்லைன்றனால நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ணுறது, கோட் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆட் ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கோட் எழுத வேண்டியிருக்கு, நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுதலாம். ஓகே, இது கீழே நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷன் ஆடுக்குன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஆட் ஐட்டம்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி அப்டேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், அப்டேட் ஐட்டம். டெலீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், டெலீட் ஐட்டம். இது மூணையும் நம்ம எழுத போகிறோம். இது செமிகாலன் கொடுக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் இங்கேயும் ஃபங்க்ஷன் இங்கேயும் ஃபங்க்ஷன். இனி இந்த ஆட் ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகணும், அந்த பட்டன் ஆட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா கால் ஆகணும். இங்கே இருக்கிற இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணோன்னா கால் ஆகணும். கரெக்டாக அதுக்கு ஒரு ஈவென்ட் லெசன் எழுதிக்கலாம். நம்ம இங்கேயும் எழுதலாம், நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லையும் எழுதலாம். நம்ம இப்போதைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுவோம். ஸோ வெளியில் அந்த பட்டனை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். ஆட் டு டூன்னு சொல்லிட்டு இருக்க பட்டனை, அந்த பட்டனுக்குள்ளே ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை இந்த பட்டன் கூட அட்டாச் பண்ணி அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கும். ஸோ ஆன் கிளிக் நடக்கும்போது நமக்கு என்ன ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ ஆன் கிளிக் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். இதுக்குள்ளே இப்போதைக்கு நான் console.logல கிளிக்டுன்னு சொல்லி சும்மா பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். இங்கே போயிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள் கிளிக்டுன்னு வருது. ஸோ அந்த பட்டனுக்கு ஆன் கிளிக் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். இங்கே நம்ம ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கால் பண்ணலை, ஜஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த நேரத்தில் ஃபங்க்ஷன் கால் ஆக வேண்டாம். அந்த கிளிக் ஈவெண்ட் நடக்கும்போது அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது தான் கால் ஆகணும். ஸோ அந்த கால் பண்ணுறது அதுவே பார்த்துக்கும். எதை கால் பண்ணுன்ற ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதுதான் கிளிக் நடக்கும்போது இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு கால் பண்ணிக்கும். அதனால தான் ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு. இனி கிளிக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்புட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். இந்த இன்புட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கணும். கரெக்டாக. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட்டை நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் இஸ் ஈக்குவல் டு அந்த இன்புட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அது டாட் அதோட வேல்யூன்னு கொடுத்துக்கிறேன். இங்கே நம்ம ஏதாவது வேலிடேஷன்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இன்புட் எம்டியாக இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் வேலிடேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இன்புட் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், அது ஒரு வேலிட் இன்புட்டாக இருந்துச்சு அப்படின்னா பேக் எண்டோட ஈவெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் பேக் எண்டோட கோடுக்கு போகிறேன். இங்கே பாருங்கள், பேக் எண்டில் நியூ ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த நியூ ஐட்டம் அப்படின்ற ஈவெண்ட்டை எமிட் பண்ணணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம எமிட் பண்ண போகிறோம். எது யூஸ் பண்ணி எமிட் பண்ணணும், நம்மளோட சாக்கெட் யூஸ் பண்ணி எமிட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், சாக்கெட் டாட் எமிட் ஆஃப் நியூ ஐட்டம் அப்படின்ற ஈவெண்ட்டை கொடுத்துட்றேன். எமிட் பண்ணும்போது இங்கேருந்து நம்ம என்ன டேட்டாவை அனுப்பணும், இந்த இன்புட் அனுப்பணும், அதை நான் கொடுத்துட்றேன். இப்போ யூசர் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த ஃபீல்டில் அவங்க என்ன என்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டாவை எடுத்துட்டோம். அது வேலிடான டேட்டாவான்னு செக் பண்ணிட்டு நம்ம சாக்கெட் மூலமாக இந்த ஈவெண்ட்டுக்கு எமிட் பண்ணிட்டோம். ஸோ பேக்எண்ட் என்ன பண்ணுவோம், அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி பேக்எண்டில் இருக்கிற அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா கனெக்டட் கிளைண்ட்ஸுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணிடும். ஸோ இது பேக்எண்ட் சைடில் நடக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணணும், டேட்டாவை என்ட்ரு பண்ணி முடிச்ச உடனே ஜஸ்ட் இந்த இன்புட் ஃபீல்டை நம்ம கிளியர் பண்ணி விட்டுறலாம். இங்கே என்ன பண்ணுறேன், இந்த எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ ஈக்குவல் டு எம்டி அந்த மாதிரி நான் கொடுத்துறேன். ஸோ இங்கே நான் console.log கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இங்கே போயிட்டு இந்த டுடோ ஐட்டம்ஸை மறுபடியும் console.log வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம டேட்டாவை இங்கேருந்து அனுப்பின உடனே பேக்எண்ட் ரிசீவ் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா கனெக்டட் கிளைண்ட்ஸ்க்கும் ப்ராட்காஸ்ட் பண்ணி விடும். இதுதான் புது அரேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் என்ன ஆகும், நம்ம ஆல்ரெடி இந்த அப்டேட் அப்படின்ற ஈவெண்ட்டுக்கு லிசன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எப்போவுமே கண்டினியூஸாக. ஸோ என்ன ஆகும், இந்த ஈவெண்ட் ஒரு தடவையும் கூட எமிட் ஆகும் பேக்எண்டில் இருந்து. ஸோ அது எமிட் ஆனோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ரிசீவ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எகெயின் ரன் ஆகும். ஸோ எப்போல்லாம் சர்வரில் எமிட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ரன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். அது மூலமாக தான் லேட்டஸ்ட் டேட்டா நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சேவ் பண்ணிடுறேன், கன்சோல் கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். டெஸ்ட்னு கூட்டிகிட்டு நான் ஆட் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா பாருங்கள் பேக்எண்டுக்கு டேட்டா போய் அங்கே சேவ் ஆகி அதுக்கப்புறமா அது ப்ராட்காஸ்ட் பண்ணி நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. பேக்எண்டில் இந்த டேட்டா கூட UUID ஆட் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகி இந்த வேல்யூ பேக்எண்டில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி தான் நம்ம டேட்டா பேக்எண்டில் ஸ்டோர் ஆகும். அப்படி தான் நமக்கு பேக்எண்டில் டேட்டாவும் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு போகலாம். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணி ஆல்ரெடி அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக டேட்டாவை காமிக்கணும். கிளியர் பண்ணாமல் காமிச்சோம்னா ஒவ்வொரு தடவை இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போதும் அந்த லிஸ்ட்டு கூடி போய்கிட்டு இருக்கும். டூப்ளிகேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு டாட் அதோட இன்னர் HTML ஆல்ரெடி டேட்டா இருந்துச்சுன்னா நிறைய எல்லை எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கிளியர் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி எம்டி வேல்யூன்னு கொடுத்துரும். இனி என்ன பண்ணுறோம், நம்ம கிடைக்கிற டேட்டாக்கு நம்ம லூப் பண்ண போகிறோம். ஸோ இது டாட் ஃபார் ஈச்
கொடுக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஐட்டமாக கிடைக்கும். இங்கே நம்ம ஐட்டம்னு பேர் வச்சுக்கலாம். இந்த ஐட்டமை தான் நம்ம அங்கே டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்லை எலிமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். கான்ஸ்டன்ட் எல்ஐ இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எல்ஐ அப்படின்ற எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இனி இந்த எல்லை எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இந்த ஐட்டமோட வேல்யூவை நம்ம டிஸ்ப்ளே பண்ணலாம். நம்ம பார்த்த மாதிரி இதுதான் ஒரு ஐட்டம். அந்த ஐட்டமுக்குள்ளே ஐடியும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். இந்த வேல்யூவில் தான் ஆக்சுவல் டேட்டா இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த எல்ஐ டாட் இன்னர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஐட்டம் டாட் அங்கே ஐடியும் இருக்கும், வேல்யூவும் இருக்கும். நம்ம வேல்யூ எடுத்துக்கலாம். வேல்யூவை நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த டு டூ லிஸ்ட் இருக்கு இல்லையா, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, அது டாட் அப்பெண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இந்த எல்லை எலிமெண்ட்டை நம்ம அந்த டு டூ லிஸ்ட்டு கூட இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகும், அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த எல்லை ஆட் ஆயிரும். இங்கே வரைக்கும் அந்த எல்லை மெமரியில் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு கூட அதை அப்பன் பண்ணி சைல்டாக விடுறோம். இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், ஆல்ரெடி டேட்டா இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது டேட்டா அனுப்பியிருந்தோம் இல்லையா, அந்த டேட்டா இருக்குது. சர்வர் அப்படியே தான் இருக்குது. சர்வர் நம்ம ஸ்டாப் பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ சர்வரோட மெமரியில் இந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேஜ் லோட் ஆகும்போது நமக்கு டேட்டாவை எடுத்து காமிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை எம்டி பண்ணுறோம். அந்த அறைக்கு லூப் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் புது புது எல்லை எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அப்பன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ 5 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா 5 தடவை அப்பன் ஆகி இந்த மாதிரி வரும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் 2 வந்துருச்சா. டெஸ்ட் 3ன்னு ஆட் பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ண நமக்கு டேட்டா கிடச்சிக்கிட்டே இருக்குது. இனி என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஐட்டம் பக்கத்துலையும் ஒரு எடிட் பட்டன் வைக்கணும், ஒரு டெலீட் பட்டன் வைக்கணும். அப்போ தான் அந்த எடிட்டை கிளிக் பண்ணி எடிட் பண்ண முடியும், டெலீட்டை கிளிக் பண்ணி டெலீட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எடிட்டுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுவோம். அப்புறமா அந்த பட்டனை இந்த எல்லைக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுறலாம். அதேமாதிரி டெலீட்டுக்கு ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுவோம், அதை இந்த எல்லைக்குள்ளே ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ எல்லைக்குள்ளே இந்த கண்டென்ட் 2 பட்டன் ஆட் ஆயிரும். அப்புறம் இந்த எல்லையை மொத்தமாக எடுத்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இங்கே நம்ம ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் எடிட் பட்டன் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் ஆஃப் பட்டன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு பட்டன் கிடச்சிருச்சு. இது மெமரியில் இருக்கும். இனி பட்டனுக்கு நான் சும்மா டெக்ஸ்ட்டாக கொடுக்காம ஒரு ஐக்கான் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், க்ரோம் போயிட்டு ஹீரோ ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் போயிட்டு ஜஸ்ட் எடிட்டுக்கான ஒரு ஐக்கான் எடுத்துக்கிறேன். இந்த ஐக்கான் எடுத்துப்போமா. இங்கே வந்துட்டு இந்த எடிட் பட்டன் டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி டில்ட் சிம்பிளுக்குள்ளே அந்த HTML கண்டென்ட்டை கொடுத்துறேன். அங்கிறது காப்பி பண்ண கண்டென்ட். இனி கொஞ்சம் கூட விஷயங்கள் நம்ம பண்ணணும். இப்போதைக்கு நம்ம எல்லைக்குள்ளே இந்த எடிட் பட்டனை ஆட் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் கூட எழுதணும். அதுக்காக இந்த இடம் விட்டுட்டு இங்கே இந்த எல்ஐ டாட் அப்பெண்ட் சைல்டு ஆஃப் இந்த எடிட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இப்போ அவுட்புட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பக்கத்தில் எடிட் பட்டன் வந்துருச்சு. இனி இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டியெல்லாம் நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எடிட் பட்டன் டாட் ஆன் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆல்ரெடி ஆடுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அப்டேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா. இந்த அப்டேட் ஃபங்க்ஷனை ரெஃபரன்ஸ் கொடுத்துரும். ஸோ கிளிக் ஆகும்போது அது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கும். இனி அப்டேட்கான கோடை நம்ம இதுக்குள்ளே எழுதலாம். அதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம எழுதுவோம். இப்போதைக்கு நம்ம ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துட்டோம். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம என்ன ஐட்டம் டெலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக கால் பண்ணாமல் நானே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணாலும் அது கால் ஆகாது. அதுக்கு தேவைப்படுற நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் அது கால் பண்ணிக்கும். ஸோ நம்ம இந்த வேர்டு அங்கே கொடுக்குறதும் ஒன்று தான், அதுக்கு பதிலாக அனானிமஸ் ஃபங்க்ஷனாக இதை கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அனானிமஸ் ஃபங்க்ஷனாக அதை கொடுத்துட்டேன். இனி இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, எப்போ இந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லி நான் இங்கே கால் பண்ணியே விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே கால் பண்ணி தான் விட்டுருக்கேன். பட் இது எப்போ கால் ஆகும்னா, அது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது மட்டும்தான் கால் ஆகும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இதுக்குள்ளே நம்மளோட ஐட்டமை பாஸ் பண்ண முடியும். ஞாபகம் இருக்கட்டும், இந்த கோடை ஃபுல்லாக நம்ம எதுக்குள்ளே எழுதிட்டு இருக்கோம், ஃபார் ஈச் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஐட்டமுக்கு லூப் பண்ணும்போது தான் ஒரு எல்லைக்குள்ளே அந்த ஐட்டமை டிஸ்ப்ளே பண்ணுறோம். அது பக்கத்தில் அதுக்கான எடிட் பட்டன் வைக்கிறோம், அதுக்கான டெலீட் பட்டன் வைக்கிறோம். ஸோ அதுக்கான எடிட் பட்டனோட ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த ஐட்டம் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஐட்டம் கிடச்சிரும். ஸோ அந்த ஐட்டமுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஐடி இருக்குது, வேல்யூ இருக்குது. ஸோ யூசர்கிட்ட புது வேல்யூ வாங்கி இந்த ஐடி மூலமாக அதை அப்டேட் பண்ணுற மாதிரி நம்ம பேக்கெண்டுக்கு அனுப்ப முடியும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுதலாம். இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம டெலீட் பட்டன் க்ரியேட் பண்ணுவோம். இது கீழே போயிட்டு கான்ஸ்டன்ட் டெலீட் பட்டன் இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் ஆஃப் சேம் இன்னொரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெலீட் பட்டன் டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி டில்டு சிம்பிள் கொடுத்துட்டு மறுபடியும் க்ரோமில் போயிட்டு ஹீரோ ஐகான்ஸில் போயிட்டு டெலீட்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி இந்த காப்பி SVG கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இந்த டில்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ டெலீட் பட்டன் வந்துருச்சு. இதுக்கும் நம்ம ஆக்ஷன் கொடுக்கணும் கரெக்டாக. இங்கே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த டெலீட் பட்டன் டாட் ஆன் கிளிக்கு பண்ணும்போது
இங்கேயும் நான் ஒரு ஃபங்க்ஷனே எழுதுகிறேன், அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளோட டெலீட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி விட்டுறலாம், கொஞ்சம் முன்னாடி பண்ண மாதிரி. ஸோ நம்மளோட டெலீட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம ஐடியை மட்டும் பேக்கெண்டுக்கு பாஸ் பண்ணால் போதும், கரெக்டாக? ஸோ நம்மளோட ஐட்டம் டாட் அதோட ஐடியை மட்டும் இதுக்குள்ளே நான் பாஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுதுவோம், இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் எழுதுவோம். இப்போ நம்மக்கிட்ட டெலீட் பட்டன் ரெடி, அதையும் நம்ம எல்லைக்குள்ளே சைல்டாக ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், எடிட் பட்டன், டெலிட் பட்டன் வந்துருச்சு. இனி இதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுக்கணும், ஸ்டைலிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம மேலே போயிட்டு இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கிளாஸ் நேம்ஸ் கொடுப்போம். எல்ஐ டாட் கிளாஸ் லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கொஞ்சம் கிளாஸை ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கிறேன், பக்கத்தில் வரதுக்கு கேப் வந்து ஒரு 5 கொடுப்போம். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி கேப் கிடச்சிருச்சு. இனி நம்ம எடிட்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும், டெலிட்கான ஃபங்க்ஷனாலிட்டி எழுதணும். இது ரெண்டையும் கிளிக் பண்ணும்போது பேக்கெட்டுக்கு டேட்டா அனுப்பி அங்கேயும் எடிட் ஆகணும், கரெக்டாக? ஸோ அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே அப்டேட் ஐட்டமுக்குள்ளே நம்ம ஐட்டமும் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட கோட் இருக்கு இல்லையா, கீழே இங்கேயும் அந்த ஐட்டமை நம்ம ரிசீவ் பண்ணோம். அதே மாதிரி டெலீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் நம்ம ஐடியை ரிசீவ் பண்ணோம். இனி அப்டேட்கான கோட் எழுதுவோம். ஒரு பாப்அப் கிரியேட் பண்ணுறேன். பாப்அப்பு நம்ம ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். பை டிஃபால்ட்டாக அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிக்கலாம். ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும் இல்லையா, இங்கே அப்டேட் டு டூ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டைட்டில் கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூவை அங்கே நம்ம காமிச்சிருவோம், அவங்க அதை எடிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூவும் நான் பாஸ் பண்ணுறேன், இந்த ஐட்டம் டாட் வேல்யூ. ஓகே, இப்போ இது வரைக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவ் பண்ணிக்கிறேன், இங்கே வந்துடலாம், எடிட் பட்டனை கிளிக் பண்ணலாம். பாருங்கள், ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே நம்ம அனுப்புகிற டேட்டா ஆல்ரெடி அங்கே வந்திருக்கு. பழைய டேட்டாவை நம்ம அனுப்பியிருக்கோம், ஆல்ரெடி இங்கே வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டேட்டா ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தாங்கன்னா அந்த அப்டேட்டட் டேட்டா வேணும் இல்லையா, அந்த அப்டேட்டட் டேட்டாவை இந்த ப்ராம்ப்ட் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நம்ம வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் நியூ வேல்யூன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கிறேன். இனி நம்ம பேக்கெண்ட் அப்ளிகேஷனுக்கு இந்த டேட்டாவை அனுப்பி விடுவோம். ஜஸ்ட் நம்ம பேக்கெண்ட் கோடு போயிட்டு அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம ஆட் ஐட்டம்க்கான கோடு, இது அப்டேட் ஐட்டம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஐட்டமோட ஆப்ஜெக்ட்டே நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே நம்ம ஐட்டமோட ஃபுல் ஆப்ஜெக்ட் அனுப்பணும். ஐடி காலன் அதோட வேல்யூ, கமா வேல்யூ காலன் புது வேல்யூ, அப்படி தான் நம்ம அனுப்பணும். ஸோ மறுபடியும் இங்கே போயிட்டு நம்ம அனுப்பலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சும்மா பேசிக் இஃப் கண்டிஷன் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா சாக்கெட் டாட் எமிட் பண்ண போகிறோம். அப்டேட் ஐட்டம் அப்படின்ற ஈவெண்ட்டை ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்ம அனுப்ப போகிறோம். கமாண்ட் டேட்டாவையும் சேர்த்து அனுப்பணும், கரெக்டாக? ஸோ டேட்டா அங்கே எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம், ஒரு ஆப்ஜெக்ட்டை ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் புதுசாக. ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதுக்குள்ளே 2 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கிறேன். ஐடின்ற ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறேன், அதுக்கு வேல்யூ கொடுப்போம். வேல்யூன்ற ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிறேன், அதுக்கும் வேல்யூ கொடுப்போம். ஸோ ஐடி என்னது, இந்த ஐட்டமோட ஐடியே தான் ஐடி, ஐட்டம் டாட் ஐடின்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூ என்னது, இந்த புது வேல்யூ. ஸோ புது வேல்யூவை கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேக்கெண்ட் கோட் போகிறேன். இப்போ என்ன ஆகும், இங்கே நமக்கு புது டேட்டா கிடைக்கும். நம்ம அனுப்பியிருக்கிற ஐடி மூலமாக இங்கே இருக்கிற அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணி அதோட வேல்யூவை மட்டும் புது வேல்யூவாக மாற்றிக்கும். மாற்றிட்டு என்ன பண்ணும், மறுபடியும் ப்ராட்காஸ்ட் பண்ணி விட்டுரும். இந்த அப்டேட் ஈவெண்ட் மறுபடியும் கால் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நம்மளோட அப்டேட் ஈவெண்ட்டும் மறுபடியும் கால் ஆகும். நம்ம மேலே எழுதியிருக்க இந்த அப்டேட் ஈவெண்ட் எகெயின் என்ன ஆகும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகி புது டேட்டா நமக்கு கிடச்சிடும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த டெஸ்ட்டை எடிட் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் ஆண்டோன்னு கொடுக்குறேன். நான் ஓகே கொடுத்த உடனே பேக்கெண்டில் போய் டேட்டா ஸ்டோர் ஆகி அப்டேட் ஈவெண்ட் கால் ஆகி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு டேட்டா வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்டேட்கான கோடு ரெடி இல்லையா, இன்னும் நம்ம டெலீட்கான கோடு எழுதுவோம். டேரெக்டாக சாக்கெட் டாட் எமிட் ஆஃப் டெலீட்கான ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஈவெண்ட் நேம் என்னது, டெலீட் ஐட்டம் அப்படின்ற நேம் தான் நம்ம ஏபிஐயில் கொடுத்துருந்தோம். அதுக்கு நம்ம ஐடியை நம்ம பாஸ் பண்ணி விட்டுட்டா போதுமானது. இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெலீட் ஈவெண்ட் கால் பண்ணலாம். இந்த டெலீட்டை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட் 1க்கு பதிலாக எடிட் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள் டேட்டா வந்துருச்சு. இதை நான் டெலீட் கொடுத்தேன்னா டெலீட்டும் ஆயிடுச்சு. இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் பாருங்கள் நமக்கு பேக்கெண்டில் இருந்து கிடைக்கிற டேட்டா கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கோட் எழுதி முடிச்சாச்சு. இனி சாக்கெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத ஒரு டெமோவாக நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதுக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் கிரியேட் பண்ணோன்னா பாருங்கள் பேஜ் லோட் ஆனோன்னா சாக்கெட்லேருந்து நமக்கு டேட்டா கிடச்சிருச்சு. இனி இந்த டேபை நான் வெளியில் எடுத்து சைடில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இங்கே இருக்கட்டும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறேன். இங்கே நான் எதுவுமே பண்ணல. ஸோ நம்ம அப்ளிகேஷன் 2 டேபில் ஓப்பன் ஆயிருக்கு. 2 டேப்லனாலும் சரி, விண்டோலனாலும் சரி, 2 வேறு ப்ரௌசர்னாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷாக நம்ம சர்வர் கூட காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளைண்ட் இந்த மாதிரி எல்லா கிளைண்ட்டுக்கும் அனுப்புகிற மாதிரி தான் நம்ம அதை செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்டேட் இருந்தாலும் எல்லா கிளைண்ட்டுக்கும் கிடைக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதை எடிட் கொடுத்துட்டு 3க்கு பதிலாக என் நேம் கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா பாருங்கள் இங்கேயும் அப்டேட் ஆகி எல்லா கிளைண்ட்டுக்கும் ப்ராட்காஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தான் எல்லா கிளைண்ட்டுக்கும் ரிசல்ட் வருது. இப்போ நான் டெலிட் பண்ணால் பாருங்கள் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே எடிட் பண்ணுறேன்.
ஜஸ்ட் டூ சம்திங் மோர்னு கொடுக்குறேன். இப்போ அங்கே பார்த்தோம்னா பாருங்கள், அங்கேயும் நமக்கு டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேக் எண்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்பிளில் என்னோட செக்லிஸ்ட்டை மட்டும் நான் பார்க்குற மாதிரி, இப்போ 2 பேர் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் என்னோட செக்லிஸ்ட்டை பார்க்குறேன், நீங்கள் உங்களோட செக்லிஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணல. நம்ம செக்லிஸ்ட்டை காமனாக வச்சுருக்கோம். ஸோ யார் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் செக்லிஸ்ட் காமனாக வரும். அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த செட்டப் நம்ம எப்படி பண்ணணும்னா, ஜஸ்ட் இது கூட ஒரு லாகின் மெக்கானிசம் ஆட் பண்ணணும். நம்ம ஒரு REST API செட்டப் கூட வச்சுக்கலாம். லாகின் பண்ணோன்னா பேக் எண்ட் நமக்கு ஒரு JWT டோக்கன் கொடுக்குற மாதிரியும், அப்புறமா அந்த டோக்கன் மூலமாக நம்ம எல்லா கம்யூனிகேஷன் வைக்கிற மாதிரியும், அந்த கம்யூனிகேஷன் மூலமாக பின்னாடி போகும்போது இந்த டேட்டா யாருக்கான டேட்டான்னு தெரியும் இல்லையா? அப்படி இந்த செக்லிஸ்ட் ஐட்டம் நம்ம ஆட் பண்ணும்போது ஐடி காலன் அதுக்கு ஒரு ஐடி, வேல்யூ காலன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி, யூசர் ஐடி காலன்னு சொல்லிட்டு நம்மளோட யூசர் ஐடியும் அங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அது ஒரு கிளைண்ட்டுக்கு டேட்டா எமிட் பண்ணும்போது இந்த யூசர் பேஸ்ட் அங்கேருந்து எமிட் பண்ணும். இதோட ஒரு ஸ்டெப் ஹார்டராக இருக்கும். இப்போதைக்கு சாக்கெட் பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் யூசர் ஆத்தன்டிகேஷன் பேஸ்டாக சாக்கெட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.